ஹாப்பி விமென்ஸ் டே. Thank you. வா வா வா. எல்லாத்தையும் நீ தானே வாங்க வாங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. விருந்து உங்களுக்கான விருந்து விமென்ஸ் டே ஸ்பெஷல். ஓகே. அதனால வந்து ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். ஓகே. வீட்டுக்காரமாக சுத்த போறோம். நான் சிக்கன் சாப்பிடுவேனா? இல்ல அதான் நாங்க சிக்கன்லாம் நாங்க சாப்பிடுவோம். குஸ்காவை உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுதான் நீங்க வந்து எனக்கு பண்றதா? அதுல மெயின் வந்து சிக்கன் 4 பீஸ் எடுத்துட்டோம்னா மெயின் ரைஸ் தானமா. அப்ப ரைஸ் ஒன்று தானமா பண்ணிருக்கோம். ஓகே. சுட சுட காரமா சாப்பிட்றவங்க கோவப்படுறவங்க, கொஞ்சமா நிதானமா சாப்பிட்றவங்க சாந்தமானவங்க. அதான் நம்ம 2 பேரும் சாந்தமானவங்க தான் சொல்றேன். உனக்கு சேர்த்தம்பா பேசுறேன். என்ன பண்ணி இல்ல நீங்க என்ன சொல்லலாம்? நீங்க உங்களை எப்படி நீங்க சொல்லிக்க முடியும்? அது அவங்க தான் சொல்லணும் உங்களை பத்தி. எப்பா உங்களை பத்தி நீங்களே எப்படி சொல்லிக்கலாம்? நான் என்ன பத்தி சொல்லப்பா, நான் தான் கோவம். அவர் உலகபூர்வமான கருத்தை சொல்றேன்ப்பா. அவர் கோவம் கம்மிதான். ஆனா இப்ப நல்லா அவரை வந்து காரம் போட்டு போட்டு அவருக்கு கோவத்தை கோவம் வர வரைக்கும் வேலையை நாங்க செய்வோம். ஆமா, அவர் வந்து 22 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த கோவத்தை விட இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இவ்வளவு கூட இருக்காது. சிக்கன் எப்படிடா இருக்கு அப்பா பண்ணது? நல்லா இருக்குமா? நான் தான் அப்பவே சொன்னேனே. ஓகே. நீங்க பண்ற மாதிரி யாராலையும் வராதுமா, அது நம்ம சொல்ல முடியாது. புது Chicken ready for the biryani and fry. சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கும். ஒரே இடத்துல கிளாக் வந்து நாங்க ஃபார்வர்ட் மாறினதுனால இன்னைக்கு எல்லாருமே லேட்டா தான் எழுந்திருச்சிருக்கோம். கரெக்டா எழுந்திருச்சிருக்கோம். கிளாக் ஃபாஸ்டா போயிடுச்சு. அதான் உண்மை. இப்ப 1:59 ஆன உடனே கரெக்டா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் வந்து 1 வீக் செகண்ட் சாட்டர்டே நைட்டு எப்பயுமே வந்து ஒரு 1 hour வந்து ஃபார்வர்டு வைப்பாங்களா, ஸ்ப்ரிங் ஃபார்வர்டு. அது வந்து 1:59 ஆகும்போது 2 o'clock ஆகிறது போது 3 o'clock ஆயிடும் கிளாக். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிளாக் மாறிடுச்சு. நம்ம அதே டைம் தான் எந்திரிக்கிறோம். பட் நம்ம எந்திரிக்கும் போது 6:30 எந்திரிக்கிறோம் அப்படின்னு நினைச்சா எழுந்து பார்த்தா 7:30 இருக்கும். அதுதான் வித்தியாசம். பூண்டு அதெல்லாம் அவங்க பாத்துருக்காங்க. பூண்டு தெரியாம தான் வராங்களா? இப்படி அடிச்சு நொறுக்கி நம்ம ஊர்ல இதெல்லாம் முடிச்சிட்டு இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஊர்ல வந்து எப்படி இருக்கும் பூண்டு, இது ஒரு பல்லு ஒரு பெருசு இருக்கும், கட்டவர் சைஸ்ல. ஸோ அந்த மாதிரி மிளகா இப்போ நம்ம ஊர்ல சில்லி எப்படி இருக்கும், இங்க எவ்வளவு பெரிய சில்லி. இது செரானோ, இது வந்து மெக்சிகோல இருந்து வர்றது. வேற ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சில்லி. ஸோ நம்ம எல்லாமே மெகா சைஸ் தாங்க. வெங்காயம் நமக்கு பெரிய வெங்காயமா இருக்கும். ஆமா, அதே மாதிரி தக்காளி போந்தான் தக்காளி மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்து உள்ளங்கை சைஸ்க்கு ஒரு ஒன்று இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பெருசா பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இந்த ஊர்ல காய்கறி பெருசா விளைவிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். வந்த புதுசுல நம்ம வந்து பார்க்கும்போது அது எல்லாமே இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. இந்தியாவுக்கு வந்து பார்த்தா எல்லாமே பெரிய தக்காளியே வந்து நம்ம குட்டி தக்காளி மாதிரி இருக்கும். பெரிய வெங்காயமே நமக்கு சின்ன வெங்காயமா இருக்கும். இங்க பார்த்துட்டு வரும்போது ஸோ இந்த பூண்டெல்லாம் ஃபர்ஸ்ட் உரிச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். சிக்கன் வந்து ஹோல் சிக்கன் காஸ்கோல வாங்கி எல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு ரெடியா வச்சாச்சு. பாஸ்மதி ரைஸ் என்ன வாங்குவோம்? அது வந்து எக்ஸ்ட்ரா லாங் இல்ல, எங்க வாங்குவோம்னு மறந்துட்டேன். இந்தியா கேஷ் அண்ட் கேரி. ஓகே, இந்தியன் ஸ்டோர்ல தான் வாங்குவோம். இந்தியா கேஷ் அண்ட் கேரில எல்லா ரைஸும் எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸும். இது இந்தியா கேட்டா? இது வந்து இது லக்ஷ்மி பிராண்டா? புதுசா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ரைஸ். வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு வெங்காயம் போட போறோம்னா இல்ல நான் சாப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சாச்சு, பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சாச்சு, புதினா வச்சாச்சு, இஞ்சி இருக்கு. இப்போ நம்ம வந்து
80 கிராம்ஸ் அப்படியே பக்கா வருது. எப்படி அது? ஏன்னா நீ ஏற்கனவே மெஷர் பண்ணி அதான் வாழ்க்கையில வந்து எல்லாம் பர்ஃபெக்டா அமையாது. நம்ம போட்டு வச்சுட்டு அப்புறம் திருப்பி வெயிட் பண்ணா கரெக்டா அமையும். அப்போ 80 கிராம்ஸ் ஜார்க்குள்ள போட்டுரு. இந்த ஜார்க்குள்ள போட்டுறேன். அப்படி போட்டுரு. ஓகே. இஞ்சி எவ்வளவு வேணும்? என்னமா நோட் புக்? 70 கிராம்ஸ். ரெஃபரன்ஸ் நோட் புக் காணுங்க. 70 கிராம்ஸ். சோ இவங்களுக்கு வந்து ரெசிபி இப்படி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. சோ தட் எப்ப வேணா யார் வேணா செய்யலாம் அப்படின்ட்டு. அதனால இவங்க வந்து அதை ரெஃபர் பண்ணிப்பாங்க. பட் ஆல்வேஸ் இஞ்சி வந்து பூண்டை விட கம்மியா தான் இருக்கணும். ஓகே. ரொம்ப சுலபமா இருக்கு. 300 கிராம்ஸ். 300 கிராம்ஸ். ஓகே. இந்த பிளேட் ஈக்குவல். தக்காளி அரைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துல வரும். ஏதோ கதை சொல்ல போறாருமா, என்ன விட்டுருமா. அவர் ஏதாவது வாழ்க்கை தத்துவம் காலையிலே சொல்லுவாரு. ஏழைகளின் ஆப்பிள் ஜூஸ்மா இது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் வந்து சின்ன வயசுல வந்து ஆப்பிள் எல்லாம் நம்ம வந்து வீட்டுல வாங்க மாட்டாங்கல்ல. அதனால தக்காளி ஜூஸ் அடிச்சு அதுல சக்கரை போட்டு எங்க அம்மாட்ட சொல்லுவேன், சக்கரை போட்டு கொடுங்க. அது ஆப்பிள் ஜூஸா மனசுல நினைச்சிட்டு குடிச்சிருவேன். அப்படி சொல்ல வரேன். இந்த கதையை நான் ஒரு 20 வருஷமா கேட்டிருக்கேன். ஆமாம்மா, கல்யாணம் முடிச்சதுல கேட்டுதானே ஆகணும். வேற என்ன பண்றது? சரி சொல்லுமா. அடுத்தது தக்காளி ஜூஸ் அடியாச்சு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி, ஆனியன் சாப் பண்ணியாச்சு, பச்சை மிளகா பண்ணியாச்சு, கொத்தமல்லி புதினா பண்ணியாச்சு, தக்காளி ரெடி, சிக்கன் வந்து ரெடியா இருக்கு. அடுப்புல வச்சிட வேண்டியதுதான். ஆக்சுவலி இங்க எங்க கிட்ட பிரியாணி பாத்திரம் இல்ல. ஆனா வந்து இது வந்து இந்த வாட்டி தேங்க்ஸ் கிவிங்க்கு வாங்கணும். இது எத்தனை லிட்டர்ஸ் தெரியல. நல்லாவே பெருசா இருக்கு. 8 லிட்டர் நினைக்கிறேன். 8 லிட்டர். நல்லா மூடியும் சூப்பரா இருக்கு. தம் பட்டிருக்கு. இது தம்முக்கு கரெக்ட்டா இருக்கும். வாஷ் பண்ணிடுவா? ஆமா, வாஷ் பண்ணு. ஒரு ஸ்டார்னஸ் போதும். போதும். கரெக்ட்டா தான் இருக்கு. வேற இது என்னமா நம்ம கடக்குது? கடக்குதா? அங்கே கடக்கட்டும். ஏதோ ஷேப் என்ன? அது வந்து இது ஆனியன். அந்த பூ மராத்தி வாழைப்பூ. வாழைப்பூவா? வாழைப்பூலாம் இல்ல. இந்த பூ ஒரு 4 வைக்கவா? அதுதான் சரி. ஓகே போதும். அதுதான் நீ அன்னைக்கு பைட் பண்ணிட்டு கசக்குது அது மட்டும் போடாதன்னு சொன்னியா? அதனால கசக்குதுன்னு சொல்லல, இனிப்பா இருக்குது. என்னன்னு பார்த்தேன். இது என்னம்மா? இதுல என்னமா இருக்குது? கடுக்காலாம் இருக்குது. மாஞ்சா போடுறதுக்கு. வாட் நான்சென்ஸ். மாஞ்சா போடுறதுக்கு யூஸ் பண்றது நம்ம இதெல்லாம். ஐயோ ப்ளீஸ் இது ஒண்ணு 2 போடுவா? ஏய் அதெல்லாம் நீ போடாத. ஏதோ இன்டரப்ட் பண்ணி வந்து நிறுத்துறமாமா. அம்மா இது வாங்கிட்டு கீழ தான் போடுங்க. அது எனக்கு தெரியும். அது நான் வந்து சிக்கன் செட்டிநாடு சிக்கன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் கொடநாடு சிக்கன் யூஸ் பண்ண மாட்டீங்களா? நீங்க ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபிராக்ரன்ஸ் தான். நீ புதுசா செய்யற, நீ பாட்டுக்கு கொஞ்சம் தீச்சு விட்டேன்னா அப்ப ஸ்மெல் வந்து பிரியாணில ரோஸ் பெட்டல் மட்டும் எடுத்து தீச்சிடுவேன். அடி எடுத்து தீச்சிட்டு உள்ள போட்டுருவீங்க. இதுக்கு முன்னாடி ஓகே. இந்த கருப்பு இலக்க ஒன்று போடுவோம். ஓகே. இதெல்லாம் தான் தாளிக்கிறோம். ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் வந்து அன்னாச்சி பூ, பே லீஃப், கருப்பு ஏலக்காய் அண்ட் நார்மல் ஏலக்காய், ஸ்டார் அனஸ், சின்னமன், கிராம்பு. கிராம்புக்கு என்ன இங்கிலீஷ்ல நான் மறந்துட்டேன். க்ளோவ். லவங்கம். லவங்கம் அது இல்ல. அது என்னமோ சொல்லுவாங்கல்ல. சரி, லவங்கப்பட்டை இதை தான் சொல்லுவாங்க. சின்னமன் தானே. ஓகே. இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணு. கிச்சனை க்ளீன் பண்ணுவோம். இதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணுங்க. ஸோ 140 கிராம்ஸ் மெஷர் பண்ணியாச்சு. ஆயில் வச்சிரும். அம்மா அவ்வளோதான் எல்லாமே ரெடிமா. இப்போ வந்து இதில் வைக்க முடியும். எடுத்து வச்ச 140 ml மொத்தமாக ஊற்றிடலாமாம்மா? ஆமா. என்ன பாத்திரம் சூடாக வேணாமா? பாத்திரம் சூடு ஆயிடுச்சு. தெரியலையே அப்படி. ஆயிடுச்சு. ஓகே. 140 ml. ஏதாவது ஆர்டர் இருக்கா அதுல? சீக்வன்ஸில போடு அப்படியே போடு தம்பி. ஓகே. இப்போ வந்து இந்த ரோசா பூ ரவிக்கை கறியை போட்டோம். இது என்னதுமா? நீயே சொல்ல. அது என்னன்னு இதோட 100 தடவை சொல்லிட்டேன். அதுதான் இனிக்கும் லைட்டா. இது வந்து பட்டை. ஐயோ அது பட்டை இல்ல. போட போறது பட்டை என்ன? ஓகே. இப்போ ஏலக்காய், அப்புறம் கிராம்பு. ஸோ இப்போ எல்லாமே மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ கிண்டி விடுற கரண்டி எடுக்கல நம்ம. அந்த கிரீன் அதோ வச்சிருக்கேன், அங்க வச்சிருக்கேன், அது யூஸ் பண்ணு. நார்மல் இதுதான் யூஸ் பண்ணுமா? ஓகே.
ஏலக்காய் உடைச்சு போடணுமா இல்ல அப்படியே போட்டா போடணுமா? அதுவே உடஞ்சுக்கும். ஓகே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வைத்த வெங்காயத்தை எடுத்து வைத்த போடுறோம். சூப்பர். இப்போ வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அதான் இது மேட்டர். வந்து கோல்டன் ப்ரௌன் வேணும். நம்ம வந்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்து நம்ம வந்து அரிசியை வந்து கழுவி வச்சிடலாம், ரெடியா வச்சிடலாம். ஓகே. உடல் வர்றது இப்ப இந்த பிரியாணியை நான் காப்பாத்தினேன். அது எப்படி என்ன ஐயோ அப்படியே இப்ப கவலை கடமை கிடையாது பிரியாணி. இப்போ யாருக்கு தெரியும்? நானே பாதியில வந்தேன், எனக்கு என்ன பண்ணிருக்காருன்னு தெரியும். தம்பி என் கண்ணு முன்னாடியே 3 ml தப்பா போட்டாரு. தம்பி என்னால லஞ்சம் உள்ள ஏத்துக்க முடியாது. 140 140 போடணும். 140 இருக்கா? சரி விடு, பிரியாணி இன்னைக்கு நல்லா இல்லாட்டி தரிசன் சாப்பாடுலயே கை வைக்க மாட்டான். ஆமா பிரச்சனை இல்ல. ஐயோ பிரச்சனை இல்லையா? வேற இல்ல பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல இது நான் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன், அதனால வந்துட்டு எனக்கு காலிஃபிளவர் 65 பண்ணி தரேன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி அவங்களுக்கு, அப்புறம் சிக்கன் 65 வந்து தரஸ்வின்க்கு, ரைத்தா, அப்புறம் என்ன ஜாக்கி பிரியாணி. இந்த 5 ஐட்டம் தான் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பவே வந்து இந்த பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்குதான், அதனால டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால எல்லா ரெசிபியும் இருக்க போதா சொன்ன மாதிரி இல்ல வந்து குறைக்க போறியா? ஆனாலும் சமைச்சு முடிச்சுட்டு தான் சாப்பிடுறோம். 4 மணி ஆகுமா? ஆமா. ஓகே. ஒரு சுவையான சமையலுக்காக வெயிட் பண்ணலாமா? நீ போய் எந்த செஃப் ஆனா கேட்டுப்பாரு. ஒரு சுவையான சமையலுக்காக வெயிட் பண்ணி போதும் ஜாக்கி. இன்னுமா கருகணும்? இல்ல இல்ல இல்ல, அது வந்து நீ மத்ததெல்லாம் அங்கேயும் இங்கேயும் வர்றதுதான். ஓகே. பச்சை மிளகாவை தள்ளுறோம் அப்படியே. பண்ணி நறுக்கி வைத்த கொத்தமல்லி 1/4 கிலோ. 1/4 கிலோவா? அப்படிலாம் இல்ல, ஏதோ சொல்லாத. நறுக்கி வைத்த புதினா, கழுவி நறுக்கி வைத்த புதினா. இந்த மாதிரி எல்லாம் இப்ப ஓல்ட் ஸ்கூல்ல குக்கிங் எல்லாம் யாரும் சொல்லி தரல. ஏதாவது சேனல்ல அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி. உப்பு தேவையான அளவு தானப்பா? இல்லப்பா அதெல்லாம் இன்னும் சொல்லல, அந்த அளவுக்கு நீங்க இன்னும் வளரலப்பா. உப்பு இல்ல உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சொல்லுங்க, எவ்வளவு தேவையான அளவு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். நீங்க பெரிய செஃப் ஆச்சே. தரிசன்ல லாஸ்ட் டைம் வீடியோ அவன் ஏதோ நூடுல்ஸ் பண்ணும்போது இல்ல உப்பு தேவையான அளவு அப்படின்னு சொன்னாரு. தேவையான அளவு எவ்வளவு தெரியாதனால தான் நான் அவர் சேனல்லயே பாக்குறேன். அப்படி கிடையாது. உப்பு தேவையான அளவுனா எப்படி சொல்லலாம், அம்மாவுக்கு தேவையான அளவு அப்படி சொல்லிட்டு போயிடணும். ஆளுக்கு ஒரு டேஸ்ட் இருந்தா யாருக்கு தேவையான அளவு, அம்மாவுக்கு தேவையான அளவு போட்டோம்னா போதும். நீங்க சாப்பிடாம தண்ணி குடிக்கிறீங்க. ஆமா. அப்புறம் நம்ம அம்மாக்கு தேவையான அளவு காரம் போட்டாதான் அப்பா டென்ஷன் ஆயிடுவேன். சில்லி பவுடர். ஓகே. உன் கை பக்குவம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நானே சொல்றேமா. இதுக்கு முன்னாடி நீ பிரியாணி செஞ்சிருக்கியா? கிடையாது. This is my first time ever in the history. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் சீரியஸாவே. இதுக்கு முன்னாடி நான் பிரியாணி பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்னா தக்காளி சாதம் பண்ணுவாரு. அதான் கிட்டத்தட்ட வந்து சரி வெங்காயம் போடுவோம், தக்காளி போடுவோம், வதக்குவோம், வேண்டிய பட்டை மிளகாய் அந்த மசாலா போட்டு சிக்கனை போட்டு இல்ல இந்த கவுண்டமணி என்னடா புளியன் சாதத்துல எதையோ நமிக்கி கொடுத்தீங்க. சாம்பார் பண்ணுனா வெங்காயம் தக்காளி போட்டு இப்ப தால் போட்டுருவேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 2 கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டுனா முடிஞ்சு சாம்பார். அதே தக்காளி வெங்காயம் பேஸ்ட் போட்டு அது மசாலாவை போட்டு சிக்கனை போட்டீங்கன்னா சிக்கன், அதுல ரைஸை போட்டுனா சிக்கன் பிரியாணி. இல்ல கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தண்ணி ஊத்தினா சிக்கன் குழம்பு. இவ்வளவுதான். அப்படிதான் இது வரைக்கும் பண்ணிருக்கோம் நம்ம பேச்சுலரா இருக்கும்போது. பேச்சுலரா இருக்கும்போது இல்ல, இந்த ஊருக்கு வந்த புதுசுல கொஞ்ச நாள் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சா எல்லாருக்கையும் மனமாதான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில வந்து ஏதோ ஒருத்தர் முயற்சி பண்றான்னா அவனை வந்து ஊக்குவிக்கணும். நான் ஏன் போய் ஊக்குவிக்கணும்? நீங்க வந்து ஒரு கைமணம் எப்படி இருக்கும்னு இப்பதான் கேட்டீங்க. தம்பி அதுக்குள்ள மனமா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்க மாட்டீங்களே. அதுக்காக இல்ல. ஆமா, முளையிலேயே கிள்ள இருக்கிறீங்க ஒரு வளரும் கலைஞர். நம்ம வந்து தக்காளி எப்பவுமே அரைச்சுதான் போடுவோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக, கொஞ்சம் கிரேவியா, கொஞ்சம் கிரேவியோட இருக்கிறதுக்காக இப்படி போட்டா நல்லா இருக்கும். தரஸ்வின், நீ சும்மா நிக்கிறதுக்கு முட்டையை வேக வைக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம போட்டிருக்கிறதுக்கு 25 கிராம்ஸ், தேவையான அளவுலாம் இல்ல. பிரியாணி மட்டும் மெஷர்மென்ட் தான்.
தரஷ்வன் லெக் பீஸே சாப்பிட மாட்டான். சோ லெக் பீஸ் எல்லாமே ஜாக்குக்கு தான். நான் சிக்கனே சாப்பிட மாட்டேன், வெறும் குஸ்கா தான் சாப்பிடுவேன். அதுல இருந்து என்ன தெரியுது? அதுக்கும் நான் தான் ஆதரவு கொடுக்கணும்ன்றீங்க. ஐயோ, வேலையும் செய்யணும். நீ எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா சாப்பிடுமா? ஓகே, ஆஹா, வாசனை கும்முன்னு இருக்கு. ஓகே சூப்பர். இப்போ அதுல நான் மெஷர் பண்ணி வச்சிருக்க 700 ml வாட்டர் ஊத்தணும். ஓகே, ஓகே. இது வந்து நீங்க ஒரு 1/2 கிலோ. வெரி குட். இங்க பாருங்க. சவுண்ட் லைட் வெளிய இருக்கு. கிண்டி விடு. தண்ணி வடிஞ்சிச்சா இல்லையா? வடிஞ்சு சார். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனா வந்து ஓகே கட். மீடியமா ஸ்லோவா? மீடியம்ல வச்சு. இது 65யும் இல்லாம ஃப்ரையும் நார்மல் ஃப்ரையும் இல்லாம ஒரு மிக்ஸ்டான ஃபீலிங்ல வருது. அதனால கண்டுக்காதீங்க. அதனால ஏதோ ஒரு முயற்சி, நம்மளான ஒரு முயற்சி பண்ணோம். கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் லைட்டாக. ஃப்ரை பண்ணுறதா இல்லை சிக்கன் 65 எண்ணெயில் போட்டு ஃபுல்லாக வறுத்துருக்கிறதா இல்லை வெறும் தவால போட்டு. கலரு அப்புறம் லுக் அண்ட் ஃபீல்லாம் பார்க்காதீங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேப்பா, நன்றி. இது கலர் ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, கலர் போட நம்ம போட மாட்டோம். ஆனால் மிளகாத்தூள் வந்து இன்னைக்கு சமைக்கிற பிளான் இருந்தது தெரியல. போய் மிளகாத்தூள் இப்போ தான் போய் பார்த்தா மிளகாத்தூள் காலி. நான் வாங்கிட்டு வந்தேன் நினைச்சேன். அதில் போன வாரம் நான் வாங்கினது மஞ்சத்தூள். ஸோ அதனால இருக்கிற மிளகாத்தூள் வச்சு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி சிக்கன் மசாலாவை போட்டு ஓரளவுக்கு அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். கலர் வரல, தட்ஸ் ஓகே. பரட்டி போட்டுக்கிட்டே இருக்கா, அதனால தான் இப்படி ஆகுது. அதை கொஞ்ச நேரம் ஒன் சைடு விட்டுரு வேக. சிக்கன் பக்கோடா. பக்கோடானா இப்படி போட மாட்டாங்க, நல்லா ஊற வச்சு எடுத்து அப்படி பிரிச்சு போடணும். ஒரு பேச்சுலர்ஸ் கிச்சனில் நீங்கள் உள்ள பர்ஃபெக்டெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுமா. சிக்கன் பக்கோடா, ஃப்ரை 65 என்னென்னு வச்சுக்கலாம். எக் பாயில் பண்ணியாச்சு, ரைத்தாக்கு ரெடி பண்ணியாச்சு, குக்கும்பர் ஹார்ட் கட் பண்ணியாச்சு. வேற என்ன, சாப்பிட வேண்டியது தான். ஓகே, இப்போ பிரியாணி ரெடி. அது எப்படி வந்திருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் ஓப்பன் த சிஸ்டம் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு. பண்ணுங்க. ஓகே, நல்லா மலர்ந்து தான் இருக்கு. மலர்ந்து இருக்கா? நான் மல்லிப்பூவா? என்ன அப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம் நம்மளும், முந்திரி எல்லாம் போட்டு. அம்மா கை மனம் எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு கேட்டீங்களாம்மா? அப்ப எல்லாத்தையும் கையில தானே பண்ணணும். சரி. ஓகே, இப்போ வெங்காயம் இது வந்து ஒரு மாதிரி சீரா கட் பண்ணல. இல்ல கேட்டா கை மனம்னு சொல்லுவாரு. கை மனம், கை பக்குவம் எப்படி இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நான் கையில போட்டு தான் பண்ணணும். க்ளோவ்ஸ் போட்டுல ஒரே இடத்துல போடக்கூடாது, தூவி போடணும். தூவி விடுறோமா, அதுதான்மா. ஸ்பூன்ல போட்டா எல்லாம் ஃப்ரீயா இருக்கு பாருங்க. எல்லாம் ஓகேவா? டெக்கரேட்டிவா இருக்குதா பாக்குறதுக்கு? ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்துச்சா? வந்துருச்சு. ஸோ என்ன இப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா இல்ல? இல்ல, அது கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓகே, அப்போ வந்து இதை கொஞ்சம் மூடி வச்சிருவோம். ஓகே, இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஹாப்பி விமென்ஸ் டே. Thank you. வா வா வா, எல்லாத்தையும் நீ தான வாங்க வாங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. விருந்து, உங்களுக்கான விருந்து இது. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா கருத்து சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ரைஸ் தான் சாப்பிடுவேன், அது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லா நம்ம இல்ல ரெசிபி. சிக்கன் பிரியாணி நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. நான் கொடுத்த ரெசிபியை ஃபாலோ பண்ணதுனால இது நல்லா இருக்கும். ரைத்தா, முட்டை, வெள்ளரிக்காய் நல்லா இருக்கும். இது கூட நல்லா இருக்குமா? நாங்க அது யார் கொடுத்தா? வாங்கணும், கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப இது நல்லா இருக்கும். ஓகே, thank you. எனிவே உங்களோட எஃபர்ட்டுக்காக thank you so much. Happy Women's Day to everybody out there. இப்போ பிரியாணி வந்து எப்படி வந்திருக்குன்னு பாப்போம். வாவ், ஆட்ற தெரியும். மூமெண்ட் அப்படிதான் இருக்கும். சூப்பர். இதாங்க
பிரியாணிக்கு. வாவ், சூப்பராக இருக்குடா. Leg நல்லா piece. வந்திருக்கு. லெக் பீஸ் தான். லெக் பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்த்து எடுப்போம். ஓகே, நல்லா உருந்து வந்திருக்கு ரைஸ். ஓகே, ரைத்தா கொஞ்சம் அப்படி போட்டுக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்க ஃபுட்டை. இந்தாங்க உங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ. சுவையான வித் லவ் பிரியாணி ரெடி. ஃபுல் மீல் பார்த்துக்கோங்க.